ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 18 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த டிராகனை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா அந்த டிராகனோட கழுத்துலேருந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு மனுஷ உருவம் மாதிரி வந்து நிற்கிது. அது அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை அப்படி முழுங்கும் பாருங்க. அதை பார்த்த லீக்கு கிம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் கத்திருப்பான். அவ்வளோதான், நம்ம ஹீரோ செத்து போயிட்டானா அப்படின்னு பதட்டத்தில் அவன் பயந்துட்டு இருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் இங்கே நம்ம ஹீரோ செத்து போனான்னு அதை பார்த்து பயந்துட்டு இருந்தவன் டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி உங்களோட ஹெல்த் லெவல் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு, அது எப்படியாச்சும் நீங்கள் சாகாமல் பார்த்துக்கணும், நீங்கள் சாகக்கூடாது, ஹீரோ அன்டையிங் ஸ்கில் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்கில் புதுசாக ஒன்று வரும். அது வந்த உடனே அந்த டிராகனோட கண்ணு அப்படி வங்கின்னு முழிஞ்சிட்டு இருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோட ஸ்பீடு ஹெல்த்து எல்லாமே சாகர் நிலைமையில் டக்குன்னு ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இது எனக்கு தேவைப்படுன்னு நான் முன்னாடியே வாங்கி வச்சிருந்தேன்டா அப்படின்னு டிராகன் வாய்க்குள்ளே போயிட்டு இருந்தவர் அப்படியே அந்த வாயை பொழந்துட்டு நின்றுருப்பாரு. ரொம்பவே தேங்க்ஸு, இப்போ நான் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ செம்மையாக சிரிச்சிட்டு இருப்போம். நம்ம ஹீரோ அந்த டிராகன் வாயை பொழந்து நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கும்போது அந்த டிராகனுக்குள்ளே இருக்க அந்த உருவம் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே இவன் யாரு, இவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு அது ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அப்படியே வாயிலேருந்து ஜஸ்ட் எஸ்கேப் ஆகி பறந்து போய் கீழே நின்று இருக்கும்போது அப்போ அந்த டிராகனில் இருந்த உருவம் கீழே நம்ம ஹீரோ பார்த்த உடனே அதுக்கு வேற யாரோட உருவம் மாதிரி தெரியுது. அதில் வாரியர் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு பயங்கரமான வீரனோட உருவம் மாதிரி அது தெரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த உருவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழசா ஞாபகத்தில் வருது. ஆமாம், அது நான் தானே, நான் ஏன் இந்த டிராகன் இகோலாஸ் உடம்புக்குள்ளே வந்தேன் சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ ஸ்வாடை எடுத்து சும்மா பறந்து போய் அந்த டிராகனோட நடு மண்டையில் நச்சுன்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ சும்மா மரண மாசா கீழே பறந்து வந்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ இப்போ எனக்கு உடம்பே லைட்டாக இருக்குது, செம்மையாக இந்த ஹீரோ அன்டையிங் ஸ்கில்லை வாங்கினால என்னோட பவர் எல்லாம் சாகும்போது சும்மா செம்மையாக பூஸ்ட் ஆகி இப்போ ஃபுல் பவரோட இருக்கேன், வாடா அவனை எப்படி பொழந்து கட்டுறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டிராகன் மேலே சும்மா சரசரன்னு வெட்டிட்டு மறுபடியும் இந்த பக்கம் பறந்து போவார். அந்த டிராகன் அதோட வாழை சும்மா நம்ம ஹீரோ வெட்டுன்னு வெட்டிக்கிட்டே இருப்பார். அதோட கீரல் எல்லாம் பயங்கரமாக ஆகிட்டே இருக்கும். இங்கே ஒரு கீரல் இருக்குது, இதை விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கீரலை பார்த்து ஓங்கி ஒரு வெட்டு விட்டுவான் பாருங்க. அந்த வாள் துண்டாக போயிடும். அந்த டிராகன் வழியில் கத்திக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ ஓ இதுக்கு சென்ஸ்லாம் இருக்கா, பார்க்கறதுக்கு ஏதோ ஃபேல்கன் பறவை மாதிரி ஓவராக துள்ளிட்டு இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அந்த ஃபேல்கன்ற அந்த வார்த்தை கேட்டோன்னே அந்த உருவத்துக்கு ஃபேல்கன் 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 அப்படின்னு அதோட பழசெல்லாம் அவங்க அப்பா அம்மா அவன் ஒரு சோல்ஜராக நின்றுது, மக்கள் எல்லாத்தையுமே ஹண்டராக நின்று டிராகன்கிட்ட இருந்து காப்பாற்ற சண்டை போட்டது, இது எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்தில் வருது. இவன் ஒரு வாரியர் ஹண்டராக இருந்திருக்கான். அந்த டிராகன் கூட இவன் பயங்கரமாக சண்டை போட்டதில் கடைசியில் ஒரு பயங்கரமான மேஜிக்னால அவன் ஒரு இந்த டிராகன்கிட்டே அவன் அட்டாச் ஆகிடுறான். இப்படி தான் அந்த டிராகன்கிட்டே அவன் மாட்டிக்கிட்டான். அந்த பழைய மெமரி எல்லாம் இவனுக்கு ஃபுல்லாக ஞாபகத்தில் வந்தது. இங்கே நம்ம ஹீரோ அதோட காலையும் வெட்டிடுவான். காலை வெட்டினதுக்கப்புறம் அது அப்படி கீழே விழுந்துடும். அப்போ கீழே விழுந்ததுக்கப்புறம் அது மயங்க உடனே எங்கள் மேலே நின்றுட்டு இருந்த அந்த உருவம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றணும், ஆனால் என்னால் ஏன் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த டிராகன் வாயை பொழந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது நான் இந்த டிராகனை சண்டை போட வந்தேன், ஆனால் அந்த டிராகன்கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன்னா இந்த இக்லோஸ் டிராகன்கிட்ட நான் எப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிராகன் மறுபடியும் நம்ம ஹீரோ ஒரு அட்டாக்கை போடும். நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி சீல்டு மாதிரி தடுத்து நிப்பாட்டி ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருவான், டார்ச் பண்ணிடுவான். அப்போ அந்த சிவப்பு கலர் உருவம் நான் இந்த டிராகன் கூட மக்களை காப்பாற்றுறதுக்கு சண்டை போட்டு இதை தோக்கடிக்க முடியாமல் இதுக்கிட்ட தோத்து இதோட உடல்லையே ஒரு உறுப்பாக மாறிட்டேனா, இல்லை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு அந்த டிராகனை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருப்பான். அந்த டிராகன் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த சிவப்பு கலர் உருவம் நெஞ்சை கிழிச்சிட்டு அப்படியே அதோட உருவத்தை காட்டிகிட்டு இருக்கும். ஏய் நீ தானே ஏதோ ஒரு ஹீரோ பயங்கரமாக மக்களை காப்பாற்றிட்டு இருக்கிறியே, நீ இப்போ என்னை முடிச்சிரு, என்னை தயவு செஞ்சு கொன்னுரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம ப்ளூ ஸ்பியர் அந்த டிராகன் ஸ்லேயர் ஸ்பியரை கொண்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாருவான். அது மேலே தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஏம் பண்ணி ஒரு விடுவான் பாருங்க, சும்மா ஸ்வைன்னு போகும் அந்த அம்பு அந்த ஸ்பியரு. அதை அப்படியே வேகமாக போய் அதை நெஞ்சை கிழிச்சு காமிச்சிட்டு இருந்தான் பார்த்தீங்களா அந்த சிவப்பு உருவம்.
பழைய ஹண்டர் அவன் நெஞ்சிலே போய் சதக்குன்னு ஒரு சொருகிட்டு போயிடும். அவ்வளோதான், அவன் கதையை முடிஞ்சிடும். அவன் செத்து போனனால அந்த டிராகனும் அப்படி மேல இருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அந்த டிராகன் கீழே விழுந்ததுல அது செத்து போயிருது. அதுக்கு மேல இருந்த அந்த உருவம் அதோட நெஞ்சில மிகப்பெரிய ஓட்டையை விழுந்துருது. அது கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஃபீனிக்ஸ் பறவையோட காலை பிடிச்சி அப்படியே அதுகிட்ட லேண்டிங் ஆகி, டே என்ன உனக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துச்சா, நெஞ்ச பொழந்து காமிச்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அந்த உருவமும் ஆமா எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருச்சு. என்னோட கடந்த காலத்தில் நான் ஒரு தோல்வியாக தான் இருந்திருக்கேன். என்னோட எம்பையர் டெசரம் எம்பையர் என்ன ஒரு நைட் ஃபால்கன் கூப்பிடுவாங்க. நான் இந்த டிராகன் கூட சண்டை போட்டு இந்த ஈகுலாஸ் டிராகனை கொல்ல எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் என்னன்னு தெரில, அதர் டைமென்ஷனில் வந்த ஒரு மேஜிக் பவர் என்னை இதை டிராகனோட இணைச்சி இதோட ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. நான் மக்களை காப்பாற்றணும்னு நினச்சேன். ஆனால் நானே எல்லா மக்களையும் கொண்டுட்டேன். இன்னோசன்ட் மக்களை நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொண்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம், நீ சீக்கிரமாக உன்னோட மைண்டை கண்ட்ரோல் எடுத்துட்டு பாஸ்ட் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருந்துருக்கணும். இப்போ யோசிச்சு அழுதுகிட்டு இப்போ வருத்தப்பட்டதில் என்ன பிரயோஜனம். சரி விடு, இப்போ வாச்சு உனக்கு புரிஞ்சுது. இப்போ புரிஞ்சு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்து நீயே செத்து போனிய, இல்லைனா எத்தனை மக்கள் செத்து போயிருப்பாங்க. நீ ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க. நீ இந்த நாட்டையே காப்பாற்றிருக்க. உன்னோட சாவு ஒரு நல்ல சாவு தான், கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த உருவம், நீ என்னை ரொம்ப ஆறுதல் படுத்துறியா, என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்க ட்ரை பண்ணுறியா, அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும், நான் உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த உருவமும் ஆமாம் சரி எது எப்படியோ நான் பண்ண தப்பு தான் இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் சில மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மேலே இன்னும் பறந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நான் சீக்கிரமாக எதிர்காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான மான்ஸ்டரை நான் திரும்பி பார்த்தாகணும், அதை சமாளிக்கிறத பற்றி நான் யோசிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த உருவம் இருக்கான் பாருங்க, அவன் டக்குன்னு ஒரு பயங்கரமான சர்க்கிள் பால் மாதிரி கொண்டு வந்து, நீ என்னை கொன்னதுக்கு ரொம்பவே நன்றி, மக்கள் நிறையா பேரை நீ காப்பாற்றிருக்க, அதுக்காக உனக்கு ஒன்று கொடுக்குறேன். டெசரம் எம்பையரோட ரொம்ப ஸ்ட்ராங்கான சீல்டு சூட்டு, இதை நீ வச்சுக்கோ, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லியாகணும், ரொம்பவே நன்றி, நீ என்னை கொன்னதுக்கு நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் இந்த சண்டையில் ரொம்ப நாளாக இருந்துட்டேன், சண்டை ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது, எனக்கு இப்போ தான் ஒரு விடுதலை கிடச்சிருக்கு, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காத்தோட காத்தா கரைஞ்சு போவான். அப்போ அவனோட உண்மையான முகம் வரும். பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறான். இப்போ நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அவன் அப்படி செத்து போயிடறான். நம்ம ஹீரோ ரெஸ்ட் இன் பீஸ், நீ அமைதியாக போ அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அப்படியே வழி அனுப்பி வச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோ இந்த பக்கம் வானத்தை பார்த்துக்கிட்டு, சரி ஒரு வழியாக நான் எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மற்ற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லீலாம் ஓடி வருவாங்க. ஓடி வந்து மற்ற மான்ஸ்டர் ஒட்டுமொத்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்றா சேர்ந்து கொண்டுட்டோம், உனக்கு ஒன்றும் அடிப்படலையே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அவன் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே வந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை பார்த்து, என்னோட சேர்மன் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்காம இருந்தார், ஆனால் எது எப்படியோ நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான், நன்றியை சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ லீ நம்ம ஹீரோ பார்த்து சரிங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நம்ம இங்கேருந்து கிளம்புவோமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு அப்படி சொல்லிட்டு மயக்க போட்டு நம்ம கீழே வந்துடுவான். அதை பார்த்து லீ, ஐயோ உங்களுக்கு என்னாச்சு, அடி எதுவும் பட்டுச்சா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நல்ல வேலை, இவர் மயக்கம் போட்டு தூங்கிட்டு தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானம் ஆவானுங்க. அப்படியே அங்கே சேர்மனோட அசிஸ்டண்ட்டும் இவர் ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு, அதனால தான் செம்மையாக டயர்டாகிட்டார் போல இருக்கு, நானாக இருந்தால் செத்தே போயிருப்பேன், இவர் தூங்கிட்டு தானே இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நியூஸில் எல்லாத்துலேயுமே இங்கே நம்ம ஹீரோவை பற்றி தெரிஞ்சிடும். உடனே அங்கே இருக்க எல்லாருமே டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு போய் சொல்லி அங்கே ஹண்டர்ஸ்லாம் வர வச்சு மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றினாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் கிம் மட்டும்தான். நம்ம எல்லாருமே நன்றி சொல்லணும் அப்படின்னா அது கிம்முக்கு மட்டும்தான், அவரால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு அங்கே இருக்க நியூஸ் ரீடர்ஸ் எல்லாருமே நம்ம கிம்மை பார்த்து போந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது டப்புன்னு எந்திரிச்சிருவான். அச்சோ அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்துட்டு எங்கே இருக்கேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, இன்னைக்கு என்ன டேட்டு அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது ஐயோ 3 நாளாக தூங்கிட்டா இருந்திருக்கேன், அந்த அளவுக்கா டயர்டாக இருந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே லீ நம்ம ஹீரோக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருப்பான். அந்த லெட்டர்லாம் எழுதி பார்த்துட்டு இவன் எனக்கு இவ்வளோ இது பண்ணுறான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ அந்த ஃப்ரூட்டெல்லாம் அப்படியே தூக்கி வீசி அப்படி விளாண்டுக்கிட்டே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். நான் இப்போ இந்த டிராகனோட கதையை முடிச்சிட்டேன், எப்படியோ மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது கதவை யாரோ திறக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அந்த சாய் தாங்க. அவன் மண்டையெல்லாம் கட்டெல்லாம் போட்டு வந்திருக்கான்.
அதை பார்த்து நம்ம ஹீரோ, டே சாய் நீ என்னடா இங்கே வந்திருக்க, டே என்னடா மண்டலம் கட்டலாம் போட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அதுக்கு சாய் டப்புன்னு தட்டிட்டு, இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டே ஆகணும், நீ பேசாம எங்களோட கில்டில் வந்து சேர்ந்துற என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் கேட்பான். அப்படியே கட் பண்ணா ஃப்ளாஷ்பேக்கு. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவனோட அந்த கில்டு மாஸ்டர் இருக்கான் பாருங்க, அவன் அங்கே இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு மீட்டிங் மாதிரி வச்சுட்டு இருப்பான். அங்கே எல்லாத்தையுமே கூப்பிட்டு, இங்கே பாருங்க ஒழுங்கா நீங்கள் உங்களோட வேலை என்னமோ அதை கரெக்டாக பார்க்கணும், நம்மளோட இந்த கில்டை பெரிய கில்டாக மாற்றணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளோட லாபம் இது எல்லாத்தையுமே அதிகரிக்க நீங்கள் கவனமாக இருக்கணும், இதில் ஏதாவது தப்பு பண்ணீங்க என் கையாலே உங்களை கொன்றுவன்டா அப்படின்னு மிரட்டி எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிருவாப்புல. அங்கே நம்ம சாயம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த கில்டு மாஸ்டர், டேய் ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட ஒன்று பேசணுமே அப்படின்னு கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு சும்மா அடின்னு அடித்து பொழந்து கட்டிடுவாப்புல. அடி வாங்கி கீழே விழுந்ததுக்கப்புறம் அந்த கில்டு மாஸ்டர் இங்கே சாயை பார்த்து, உங்ககிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் என் பேச்சை கேட்டு ஒழுங்காக நடந்துக்கணும், ஆனால் நான் எது வேணால் மன்னிச்சிருவேன், எனக்கு துரோகம் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது, நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம சாயை முடியை பிடிச்சி அடின்னு அடிப்பாப்புல. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இவரும் ஏன் இவனை பிடிச்சி இந்த அடி அடிக்கிறாப்புல அப்படின்னு தெரியல. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.